ஈரானுக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் வந்து பெட்ரோல். இதனுடைய விளைவு இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம முடிக்க போகிறோம். பெட்ரோல் விலை ஏற்கனவே தங்கத்துக்கும் பெட்ரோலுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். 1 லிட்டர் பெட்ரோல் 50,000 தாண்டியது அப்படின்லாம் வரும். பெட்ரோல் ஏறிட்டு போடும். பெட்ரோல் விலை கண்டிப்பாக ஏறும். தயாராக இருக்குது. மறுபடியும் நம்ம மாட்டு வண்டிக்கு தான் போகணும். இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை அதில் வந்த தகவல் என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கிற ஒரு பெரிய துறைமுகம் வந்து அதானிக்கு சொந்தம். அதில் குண்டு போட்டாங்க. அப்புறம் நம்ம ஓனருக்கு வீட்டில் குண்டு போட்டாக்கா சம்பளம் வாங்குற நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? அதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு. அதானியை சொல்கிறது தாங்க நம்ம கேட்டாகணும். இந்த நாட்டுடைய விதிகளை எல்லாம் தீர்மானிக்கிறது வந்து அதானி. பிஜேபி இருக்கிறவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்களா? இதனால பிஜேபி இருக்கிறவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க. வேற என்ன ரீசன்? முதலாளி வீட்டில் குண்டு போட்டாங்கன்னா அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ண முடியும்? அதனால தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய துறைமுகம்.